ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டப்படுதுங்க. ஆக்சுவலா நியர்பை ஹைதராபாத் பக்கத்துல ரங்காரெட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தெலுங்கானாவில். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கஞ்சா கச்சபவுலி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சு இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு ஐடி பார்க் வந்து அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அங்க இருக்கக்கூடிய காடுகள், அதுல இருக்கக்கூடிய மான்கள், மயில், பறவை இனங்கள், ஸ்பீஷியஸ் ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ வந்து அழிச்சிட்டு வராங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இப்போ இணையத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எழுப்பக்கூடிய அந்த சத்தம் வந்து மனசை ரொம்ப நொறுக்குதுங்க. அதே சமயத்துல அதை எதிர்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் என்பது நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பிடிச்சு ஒரு 50 பேர் கிட்ட ஜெயில வந்து போட்டிருக்காங்க. அதே சமயத்துல 455 ஸ்பீஷியஸ் வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல உத்தரப்பிரதேசில ஒரு குழந்தை அவங்க வீடை வந்து இடிக்கும் போது அந்த குடிசையில இருந்து அந்த குழந்தை அந்த புக்ஸை மட்டும் கட்டி அணைச்சு கொண்டு அது வந்து வெளியே ஏறுது அந்த பாப்பா. அது பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஏழை மக்களுடைய அந்த அழுகுறலும், இன்னொரு பக்கம் இயற்கை உயிரினங்களுடைய கதறல்களும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசாங்கத்துடைய கோர முகத்தை வந்து காண்பிக்குதுங்க.